வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் செமி கிரேவி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த சிக்கன் செமி கிரேவி சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ரைஸ்க்கு, பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு துண்டு பட்டையும் போட்டுக்கோங்க, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பழுத்த தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற மசாலா எல்லாம் 1 கிலோ சிக்கனுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் 1/2 கிலோ போடுறதா இருந்தால் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது 1 கிலோ சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம இப்போ ஊற்ற போகிறதே கிடையாது. எண்ணெயில் மட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சிக்கனை சுருள வதக்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்கும். காரம் வேண்டான்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் கம்மியான மசாலா தான். வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கும்போது பாத்திரத்தில் ரொம்ப மசாலா ஒட்டுற மாதிரி இருந்தால் தேவைப்பட்டால் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, உங்கள் விருப்பம். இப்போது 1 கப் அளவுக்கு திக்கான தயிராக போட்டுக்கோங்க. தயிரையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இதில் ஊற்றவே போகிறது இல்லை. தண்ணியே ஊற்றாமல் நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தயிர்லேயே தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் அடுப்பை மட்டும் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அதுதான் மெயின். சிம்மிலேயே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இந்த சிக்கன் வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஸ்பீடில் எக்காரணத்தை கொண்டு வைக்காதீங்க, டேஸ்ட்டே இருக்காது. இன்றைக்கி ஒரு தடவை மட்டும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் சிக்கனை வேக விடுங்க. நல்ல சிக்கனில் உப்பு காரெல்லாம் பிடிச்சி நல்ல எண்ணெய் மிதக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மற்ற வேலைலாம் சாதம் வடிக்கிறது, வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறதுலாம் அதுக்குள்ளே முடிச்சிடுங்க. இது 15 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, சூப்பராக. நான் சொன்னேன்ல எந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாரெல்லாம் இறங்கி மேலே எண்ணெய் மிதக்க எவ்வளோ சூப்பராக இந்த செமி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மதியமே இந்த செமி கிரேவி வச்சுட்டிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு எந்த குழம்புமே தேவைப்படாது. இந்த ஒரு கிரேவி ஒரு கரண்டி போட்டால் போதும், நிறைய சாப்பாட்டுக்கே சாப்பிட்லாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக செமி கிரேவி ரெடி. இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் இதே போல் செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.